ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புதையல் பார்க்க போகிறோங்க. புதையலா அப்படின்னு கேட்காதீங்க, புதையலுக்குள்ளே இந்த காலத்தில் கிடச்சிடும் போல். ஆனால் மருந்து இல்லாத காய்கறி சாப்பிட்றது பெரிய அபூர்வமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காய்கறி விதெல்லாம் போட்டு நம்மளே வந்து செஞ்சு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது நிறைய பேருக்கு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல விதமான மருந்து இல்லாத அந்த கெமிக்கல் இல்லாத காய்கறி சாப்பிட்றது அபூர்வமாக இருக்குது. ஸோ அந்த புதையல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுரக்காய். நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் விதை போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு காய் காய்ச்சது, நல்லா பெருசாகவே இருந்தது. பட் அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை, அது வந்து அறுவடை பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மயில் நடமாடிட்டே இருக்கும், அது எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்கோம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை வேப்பலை எல்லாம் போட்டு அதுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கோம், அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக சுரக்காய் வந்திருக்கு, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த சுரக்காவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்தது. ஆனால் ரொம்ப லென்த்தியாக இருந்ததுங்க. அந்த இலையுடைய அந்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து போயிட்டு, ஆனால் நல்லா பெரிய காயே வந்துச்சு. அது ரொம்ப ஒரு நேச்சுரலாக கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு காய்கறி சமைச்சு சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய ஒரு தேவாமிர்தம் சொல்லுவாங்க, அதுக்கு ஈக்குவல். பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக போகுது பாருங்கள். இது போயிட்டே இருந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி கிட்ட தள்ளி தான் காய் நிறைய பூ வச்சுருந்தது பார்த்தேன். பாருங்கள் இதில் கூட ஒரு பூ இருக்குது. ஸோ பூக்கிறது எல்லாமே காயாகுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட்டு தான். ஸோ காயாகிறத நம்ம அழகாக அதை பாதுகாத்து இந்த மாதிரி மயில் காக்கா குருவி ஸோ அதுக்கிட்டேருந்து பாதுகாத்து பாருங்கள். இங்கே இருக்குது ரூட்டு, ஆனால் அது எங்கே காய்ச்சிருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது சுரக்காய். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சுரக்காவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, கெமிக்கல் இல்லாதது. ஸோ இது பாருங்கள் சுண்டக்காய். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு மரம் நம்ம வச்சுருந்தோம், அதுவும் நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய சுண்டக்காய் காய்ச்சிது. அதுக்கப்புறம் அந்த மரம் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நல்லா அழகாக ஒயிட் கலரில் பூ பூத்துருக்கு, ரொம்ப அழகாக இருந்தது. சுண்டக்காய் ரொம்ப நல்லதுங்க, அதுவும் பிபி இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும். அது வந்து நிறைய அனிமிக் ரத்த சோகை இருக்கவங்க. ஸோ அவங்களாம் வந்து சுண்டக்காய் வந்து ஏதாவது ஒரு வகையில் சூப்போ இல்லை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு, அந்த சுண்டக்காய் குழம்பு வந்து வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணுறாதீங்க. எப்போ மார்க்கெட்டில் பார்த்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் விளைவிச்சாலும் கண்டிப்பாக சுண்டக்காய் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, ரொம்ப நல்லது. அடுத்த செடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரி செடி. நம்ம மாடியில் வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து இந்த கத்திரிக்காய் நம்ம எடுத்துட்டோம். ஒரு 2 3 4 5 கத்திரிக்காய் வந்தது, அதை எடுத்துட்டோம். இப்போ கீழே போட்ட அந்த விதையில் அழகாக பூ பூத்துருக்குங்க. இப்போ தான் இனிமேல் தான் காய் வைக்கும். ஸோ காய் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக காமிக்கிறோம். ஸோ கத்திரி இது வரங்க வெண்டைக்காய் பூ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம். அழகாக எல்லோ கலரில் பூத்துருக்கு பாருங்க. காய் குட்டி குட்டியாக வச்சுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது காய் வந்துடும். ஸோ அது நம்ம என்ன அது அறுவடையும் பண்ணிட்டோம், அது எப்படி வந்திருக்குன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவில். அண்டு பாருங்கள் வாழை தார் போட்டிருக்கு. ஸோ வாழை மரத்துக்கு தான் அது தொங்காமல் இருக்கிறதுக்கு முட்டு வச்சுருக்காங்க. இது வந்து தக்காளி செடி. ஸோ தக்காளி பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக இப்போ தான் தக்காளி வந்திருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் நாட்டு தக்காளின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தது பெங்களூர் தக்காளி. ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செடி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாயில் ரொம்ப ஈஸிங்க, அது விதை போட்டால் வந்துடுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் என்ன விதமான காய்கறி நீங்கள் போட்டிருக்கீங்க, என்ன விதமான ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப நல்லதுங்க. ஆக்சுவலி கெமிக்கல் இல்லாமல் ஃபுட்டு சாப்பிட்றது தாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நோயும் இல்லை நொடியும் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான வியாதியும் வந்துருச்சு. அதுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. பாருங்கள் இது இன்னொரு வாழை மரத்தில் வாழைத்தாறு. பட் நம்மளால் முடிஞ்சது நம்ம செஞ்சிடலாம். அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நம்ம கையால் தண்ணி ஊற்றி நம்ம விதைச்ச இதில் வந்து சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ அது கண்டிப்பாக நீங்களும் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் இது இன்னொரு வெண்டைக்காய் செடி வந்துருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்த இதை வந்து கேப்சர் பண்ணுவோங்க. அதாவது நம்ம அறுவடை பண்ணிட்டோம் சுரக்காவை. ஸோ யூஸ்வலாக அந்த சுரக்காய் நம்ம வந்து பண்ணிட்டோம்னா அந்த தலையை கட் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தலையை வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ரெடியாக இருக்குது, இன்றைக்கி சமைச்சிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் நான் கேப்சர் பண்ணி போடுறேன்.
ஸோ இதுதாங்க சுரக்காய் அழகாக வந்து பண்ணியாச்சு. சுரக்காய் கூட்டு எல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஜூஸுங்க. ப்ளெயினாக ஜூஸ் குடிக்கிறது, சுரக்காய் வெறும் வயிற்றில் குடிக்கிறது அவ்வளோ நல்லது. வெயிட் லாஸ் ஆகும், ரொம்ப ஜீரண சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடைய அருமை தெரியாமல் நிறைய பேர் நம்ம விட்டுடும். பட் ரொம்ப நல்லது சுரக்காய். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. வெண்டைக்காய் பாருங்கள், அறுத்தது ஆக்சுவலி அதுலேருந்து வந்தது. ஸோ இதுவும் ரொம்ப முத்தாக சூப்பராக இருந்தது. வெண்டைக்காய் காரக்குழம்பு, பொரியல், சாம்பார்லலாம் போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக ஸ்பேஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.